பேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன். வணக்கம் திரு ஆர்கே, எப்படி பார்க்கிறீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தற்போதைய அரசியல் சூழல்? ஹேமந்த் சோரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என இடியினுடைய பிடியில் தற்போது ஹேமந்த் சோரன் இருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? இது அமலாக்கத்துறை என்பது பாஜகவினுடைய ஒரு குண்டாவிங்காக இப்போது மாறிவிட்டது. அது அடுத்ததாக இப்போ ஒரு முதல்வர் கைதாக போகிறார், அடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய போகிறாங்க என்று நான் நினைக்கிறேன். இது வாடிக்கையான ஒரு விஷயமாக அரசாங்கத்தை எப்படியெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆமை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹேமந்த் சோரன் அதே மாதிரியான நபர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்று ஒரு கோர்ட்டு தான் முடியும். ஆனால் இடியினுடைய பவர்ஸ் என்பது அந்த அளவுக்கு அதிகரிக்கப்பட்டு ஏறத்தாழ யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் எங்கு வேணாலும் கைது செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்துட்டுறது. இது ஒரு முதலமைச்சருக்கு மட்டுமில்லை, ஒரு சாதாரண பிரஜைக்கு மட்டுமில்லை, ஒரு முதலமைச்சருக்கு பாதகம் என்று நமக்கு இன்றைக்கு தெரிகிறது. நேற்று வரை நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண பிரஜைக்கு மட்டும் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு அமைச்சருக்கு கூட, செந்தில் பாலாஜி போல ஒரு அமைச்சருக்கு கூட அது பாதகமா இருக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த வரம்புகள் எல்லாம் தாண்டி எந்த ஒரு வரம்பை தாண்டக்கூடாதோ, அந்த ரூபிகோனை தாண்டக்கூடாது என்று கூறுவார்கள், அதையெல்லாம் தாண்டி விட்டு எக்ஸிகியூட்டிவ் என்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதாவது அதிகாரிகளுடைய அமைப்பு ஏறத்தாழ பாஜகவினுடைய ஒரு குண்டாவிங்காக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சிபிஐ ஐபிஎஸ் அதிகாரிகள் செய்யாத விஷயமா இருக்கிறது. இது பாக்கி இருக்கின்ற IRS அதிகாரிகள், இன்கம் டாக்ஸ்ல இருக்கின்ற அதிகாரிகள் செய்யாத விஷயமா இருக்கிறது. அந்த இடத்துக்கு இப்ப இடி விட்டது. அப்ப இடி என்ற நிறுவனம் ஏறத்தாழ ஒரு இந்த இந்தியனுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பா இருக்கிறது. ஆனால் இதை நாம் பார்க்க வேண்டியது எப்படி என்று பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டு கூட, அது ஒரு ஹைகோர்ட் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, இதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறது மிக மிக வெட்கத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியது. நன்றி திரு ஆர்கே. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சர் ஆகிறார் சம்பாய் சோரன். தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை ஹேமந்த் சோரன் அளித்ததை அடுத்து தற்போது எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் தற்போது ஹேமந்த் சோரன் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அமலாக்கத்துறையின் பிடியில் தற்போது ஹேமந்த் சோரன் இருந்து வருகிறார். தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.